என்னோடய வீடியோ பார்க்குற எனது அன்பு உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். அந்த பதிவு யாருக்குன்னா, ஒரு சில பெற்றவங்களாலேயே தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவங்களுக்கு தான் அந்த பதிவு. வாழ்க்கை என்பது ஒரு காலத்து பயிர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பழமொழி. வாழ்க்கை சரியாக அமையலைன்னா நம்ம காலம் மிச்சனும் கஷ்டப்படணும். இப்போ நான் ஒரு சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம். பையன் வீட்டில் எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது. ஒரு 30 வயசு பையனுக்கு ஒரு 20 வயசு பிள்ளை கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம செய்கிற தப்பு அங்கே தான். நம்ம கேட்டால் இல்லைன்னு ஒன்றும் நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டாலும் அவங்க நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு பின்னாடி வருத்தப்படுறோம். ஏன்னு கேட்குறீங்களா, அங்கே வந்து வாழ்க்கை அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது. ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் அங்கே சந்தோஷம் இருக்குது. அதுக்கு பிறகு வாழ்க்கையில் சந்தேகம் வந்துடுது. தன்னுடைய மனைவியை தன்னுடைய கணவர் நம்புறது கிடையாது. அவளை ஒரு ஜெயிலு கைது மாதிரி வீட்டுக்குள்ளேயே அவள் எந்த உறவுகாரங்க வீட்டுக்கும் நல்லதுக்கு கெட்டதுக்கு எதுக்குமே அவள் ஆசைப்பட்டது எதுவுமே அவளுக்கு அங்கே கிடைக்கிறது கிடையாது. ஒரு சந்தோஷமாக அவள் 4 பேர் மாதிரி நல்ல முறையாக சரசமாக பேசக்கொள்ள, ஒரு நல்ல முறையாக ட்ரெஸ் பண்ணால் கூட யார் பார்ப்பாங்க நான் ட்ரெஸ் பண்ணுறேன்னு ஒரு சில ஆண்கள் பெண்களை பேசுகிறாங்க. நிறைய பேர் இது மாதிரி அப்பா அம்மாவோட சந்தோஷத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை யார்ட்டையும் சொல்ல முடியாத நிறைய பெண்கள் இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறையா வருத்தப்படுறாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம பெற்றவங்க தான். என்றைக்குமே நம்ம வந்து கல்யாணத்துக்கு உள்ளே திருமணம் செஞ்சு கொடுக்க தான் போகிறோம். எப்பவுமே வந்து காசு பணத்துக்காக வயசு வித்தியாசம் அதிகமாக கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு தகுந்த வயசுக்கு தகுந்த நம்ம திருமணம் செஞ்சு வச்சாதான் அவங்க வந்து குடிசை வீட்டிலே வாழ்ந்தாலும் அவங்களுக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்கும். நம்ம என்ன செஞ்சு போகிறோம், நம்ம தப்பை செஞ்சுட்டு காலத்துக்கும் நம்ம பிள்ளைகளை பார்த்து நம்மளும் வருத்தப்படுறோம். நம்மளை பார்த்து பிள்ளைகளும் வருத்தப்படுது. நமக்கு அப்பா அம்மா சரியான வாழ்க்கை அமைச்சுக்கலாம், அதுவும் வருத்தப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.